உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. 2 வருஷமா எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி வந்து, இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா? இதுதான் வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு. இல்லை, நீ என்ன கெஸ் பண்ணி பார்க்கலாம்? நீ என்னவா இருக்க நினைக்கிற? எனக்கு வந்து பாசிட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவ? தெரியல. சரி, கண்ணை முடிக்கும். நெகட்டிவ் வந்திருக்கமோ? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான, பிரம்மாண்டமான, அற்புதமான, அழகான அதாவது இந்த வீடியோ எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸான வீடியோ. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. 2 வருஷமா எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி வந்து, இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா, நீங்க குழந்தை பெற்றுக்காம ஜாலியா வீடியோ பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லையா இப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. ஒரு சில பேர் வந்து இன்னும் குழந்தையே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு எனக்குலாம் ஒன்றும் குழந்தை எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பின்னாடி பேசுவாங்க. ஸோ இப்போ நம்ம விஜே ஃபேமிலியில் நம்ம யூடியூப் சைட்லேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் பேபி இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் ஒரு சில பேர் இந்த நியூ இயரில் வந்துட்டு இந்த வருஷம் உங்களுக்கு வந்து அழகாக குட்டி பாப்பா வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு 2 கார்டு வைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு காயத்ரி வந்து ப்ரெக்னென்ட் ஆகாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். பார்த்துடலாமா? எப்படி செக் பண்ணுறது? கையை கொடுறி. அந்த காலத்துல ஆயாங்கெல்லாம் இப்படிதான், உங்க பொண்ணு முழுகாம இருக்கா இப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச நான் நீங்க உட்காந்துருக்கேன். சரி, தெரியல. இந்தா, இதுதான் வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு. ஸோ இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டுருவாங்க, என்ன சிடின்னு 2 கோடு இருக்குது மக்களே. அந்த சிடி வந்து டபுள் கோடு வந்தால் பாசிட்டிவ், ஒரு கோடு சி மட்டும் வந்தால் நெகட்டிவ், டி மட்டும் வந்தால் இன்வாலிடு. அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். எதுவும் வரனால இன்வாலிடு. அப்போ வந்து இப்போ 2 கோடு வரணும்ல. எதுவும் வரலைன்னா மறுபடியும் கிட் வாங்கி செக் பண்ணணும். அப்படியா? சரி, இப்போ வந்து 2 கோடு வரணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. ஏண்டி இப்போ வேர்த்து கொட்டுது? 10வது புள்ள பரிச்சு எழுதி பாஸ் ஆனா இல்லையான்ற மாதிரி எனக்கும் உள்ளுக்குள்ள அடிச்சுக்குது. இது இப்படி வச்சு இங்கு டிராப்ஸ் விடணும். ஓ, அதாவது மக்களே, யூரின் சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து ஒரு ட்ராப் வந்து விடணும். விட்ட உடனே இந்த இடம் பார்த்து இருக்குது பார்த்தீங்களா, பிளைனாக எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்டியாக இருக்கிறதுல அப்படியே ஏறிட்டு போகும். ஸோ அப்போ தான் வந்து தெரியும். அப்படி தானே? சரி, நீ போயிட்டு இதில் போய் எடுத்துகிட்டு வைப்போ. A few moments later. இவ்வளோதானா? இது என்ன பண்ணும்? இது வந்து இதில் விடணும். சரி, ஓகே, விடு. இல்லை, நீயே விடு. ஏய், பண்ணமோ? இல்லை, எல்லாருமே ஒய்ஃப் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து காட்டுவாங்கல்ல ஹஸ்பண்ட் கிட்ட. ஆனால் இந்த தடவை ஆமாம், சர்ப்ரைஸாக காட்டுவாங்க. இந்த தடவை நீயே உன் கையால் விட்டு நீ எனக்கு சொல்லு. என்னடி வித்தியாசமாக இருக்க? ஆமாம். என்னடி கையில் நடுங்குது? சரி, நீ பாரு. ஏய், ஏன் கண்ண முடிக்கிட்ட? இல்லை, நீ விட்டுட்டு என்ன ரிசல்ட் வருதோ அப்போ சொல்லு என்கிட்ட. சரி, பயமா இருக்குது அம்மு. பயப்படாத. பாரு. இல்லை, நீ சொல்லு லாஸ்டா. சிக்கனா முடியும். ஒரு ட்ராப் போதுமா? ஃபுல்லா விடு. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீ, வானும் நீயே,
உலவே ஏக்கங்கள் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணோம், இந்த ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண முடியல பாரு. உன்னை நான் எடுத்தேன் நான் தானே ஏய் பாப்பு, என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக இருந்தா? நெகட்டிவாக இருந்தால் நார்மலாக எடுத்துக்க வேண்டியதான். இல்லை நீ என்ன கெஸ் பண்ணி பார்க்கலாம், நீ என்னவா இருக்குன்னு நினைக்கிற? எனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவேன்? தெரியல. சரி கண்ணை முடிக்கும். நெகட்டிவ் வந்திருக்கமோ? நிஜமாவா? கம்மி வேணா நீ பார்க்காத, காமிடி. வேணா நீ பார்க்காதம்மா, பரவாயில்ல விடு, கட் பண்ணுற போயிட்டு. பரவாயில்லம்மோ, காமி. நெகட்டிவாக இருந்தால் என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் மந்த் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி இப்போ கட் பண்ணுற வேணாம். பாசிட்டிவ் வரப்போ நான் உனக்கு காட்டுறேன். அட்டைம் செக் பண்ணும்போது பாசிட்டிவ் வரல, அடுத்த மாதம் அப்போ காட்டுறேன். ஏய் இங்க வா. இவ்வளோ டார்க்கா இருக்கு. ஐயோ அம்மா, கை நடுங்குதே எனக்கு. வா. டபுள் கோடமோ? டபுள் கோடு தானே வந்து பாசிட்டிவ்? ஆமாம் ஆமாம் டபுள் கோடு. ஆமாம், இதுக்கு மேலே யாரும் நீங்கள் கேட்க முடியாது இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இயர் பாப்பா வந்துடுவாங்க. சரிதா? நெக்ஸ்ட் இயர்ல இல்லை, இந்த இயர். இந்த இயரா? இந்த இயர். தேங்க்யூ காட். ஆமாம், நாங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம் இந்த 2 இயர்ஸ். ஆக்சுவலாக வந்து பேச்சுகள் இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்படலை. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். என்ன அப்படின்னா, மேரேஜ் வந்து எங்ககிட்ட கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு தான் வந்து மேரேஜ் வந்து சூப்பராக கிராண்டாக பண்ணோம். மேரேஜ் முடிச்சுட்டு நாங்கள் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வரோம். இங்கே வீட்டுக்கு அட்வான்ஸ் 50,000 தரணும். ஸோ என்னாச்சு, ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு பார்த்தீங்களா, மேரேஜில் எல்லாம் வந்த ஜுவல்ஸை வச்சுட்டு அடகு வச்சுட்டு தான் அட்வான்ஸ் கொடுத்தோம். அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் 1-2 சின்ன சின்னதாக வாங்கி போட்டோம். ஸோ வாங்கி போட்டுக்கும் போது கையில் இந்த காசுலாம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ந்து கஷ்டம் அது மாதிரி அடிமேல் அடி வந்து விழுந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பிளான் பண்ணோம். ஸோ இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்கு, ஒரு 1 இயருக்கு பாப்பா வேணாம், இப்போ நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம், அதாவது ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டு அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் இந்த கடன் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு அப்புறம் பாப்பா பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1 இயர் வந்து ஓரளவுக்கு அப்படி நார்மலாக ஓடிச்சு, ஓரளவுக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த வருஷம் நம்ம பேபி பிளான் பண்ணும்போது வேற ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ அப்படி இப்படின்னு ஓடி 2 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு 3-4 மந்த்ஸ் வரைக்கும் எல்லாருமே சைலண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி ஒரு மாதமும் கேட்பாங்க, என்ன முழுகாமல் இருக்காங்களா, மாசமாக இருக்கா அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு ஒரு 1 இயருக்கு வந்து ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க தெரியுமா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற இடத்துல அவங்க வந்து எப்படின்னா ஓப்பனாகவே உங்கள் ஒய்ஃப் மாசமாக இருக்குது இல்லை அப்படின்னதையும் ஓ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ஒரு சில பேர் வந்துட்டு என்னன்னா, ஏன் இல்லை அவங்களுக்கான காரணம் நம்ம வந்து யாருக்குமே சொல்ல முடியாது. நமக்கு சுச்சுவேஷன் இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம். பேரெல்லாம் இந்த கோயிலுக்கு போங்க சீக்கிரமா குழந்தை பிறக்கும், இந்த சாமி வேண்டுங்க சீக்கிரமா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு
என்னன்னா கல்யாணம் முடிஞ்சு எல்லாருமே வந்து ஹனிமூன் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருப்பாங்க. நமக்கு பிரச்சனை இருக்கிறதுனால நீங்களே நிறைய வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் நிறைய முருகன் கோயில் போயிருப்போம். ஸோ ஒவ்வொரு கோயில் வந்துட்டு நாங்கள் எதுக்கு போனோம்னா, இவளுக்கு வந்து கோயிலெலாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலில் பார்க்கவே கிடையாது எதுவுமே. அதனால் வந்துட்டு இவ ஆசைப்பட்ட கோயிலெலாம் வந்துட்டு ஸோ பேபி வரதுக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாலும், அதுக்கப்புறம் பேபி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 years வந்து எங்கேயும் வெளியே போக முடியாது நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம 2 பேரும் வந்து சுற்றுவோம், கோயிலாக சுற்றுவோம் அப்படின்னு நாங்கள் ஜாலியாக எங்களுக்கு ஆசைப்பட்ட கோயிலுக்குலாம் போனோம். அதை பார்த்து நிறைய பேர் என்னன்னா, இவங்களுக்கு குழந்தை இல்லை போல, ஸோ அதனால தான் கோயிலாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த கோயிலுக்குலாம் போகாதீங்க, இந்த கோயிலுக்கு போங்க குழந்தை வர பண்ணாங்க. அது எப்படிப்பா வரும்? ஒரு புருஷன் முன்னாடி ஒன்று சேர்ந்தா தான் குழந்தை வரும். ஸோ எங்களுக்கு பர்சனல் பிரச்சனை வந்துட்டு யாருக்கிட்டையும் நாங்கள் வந்துட்டு சொல்லலை. அப்புறம் இப்போ ரீசெண்டாக 2 வருஷம் ஆக ஆக நிறைய கொஸ்டின். இப்போ ஊர் பக்கம் போனாவே வந்துட்டு என்ன குழந்தை இல்லை ஒன்றும், இப்போ நேற்று கல்யாணம் பண்ண பையெல்லாம் குழந்தை பெற்றுக்குச்சு, உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாங்களாக தள்ளி போட்டது, நாங்களாக வந்துட்டு அப்புறம் பெற்றுக்கலான்னு விட்டது. எங்களுக்கே இவ்வளோ கொஸ்டின் வரும்போது நிறைய பேருக்கு வந்து மெடிக்கல் ப்ராப்ளம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்து நிறைய பேர் குழந்தை பிறக்காமல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆனவங்களுக்குலாம் எவ்வளோ பிரச்சனை அந்த சமுதாயத்தில் வரும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஃபேமிலி சைடில் இருக்கிறவங்க அவங்களோட சுச்சுவேஷனையும் வந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு வந்து உடம்புல பிரச்சனை தான் அவங்களுக்கு தள்ளி போகிறதுனால நிறைய பேர் அவங்களை வந்து ஒரு மாதிரி கேவலமாக அசிங்கமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களே அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 2 வருஷம் நாங்களே இதெல்லாம் பார்த்துட்டோம். 2 வருஷத்துல தள்ளி போட்டு எங்களுக்கே இந்த கொஸ்டின் எல்லாம் வரும்போது ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. உண்மையிலுமே அப்படி இருந்திருந்தா அதெல்லாம் நான் தாங்கியிருப்பேனாங்கிறதே எனக்கு சரி, தெரியல. ஓகே. ஸோ இந்த குட் நியூஸை வந்துட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லிடுறோம். ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒருத்தருக்கு நம்ம அடுத்து நம்ம வீடியோ கால் பண்ணி சொல்லிடலாம். ஸோ அந்த வீடியோ வந்து அடுத்து போடுறோம். ஸோ இதுமாரி வந்துட்டு நம்ம சேனல்லையும் ப்ரெக்னன்சி அப்படின்ட்டு இந்த கன்னடி போடுவோம். டெய்லி ரொட்டைன்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் போகிறது, இதெல்லாம் நம்மளும் போடலாம். ஸோ நிறைய பேர் போடுறதை பார்த்து நமக்கு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்ட மாதிரியே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு குட்டி பாப்பா வந்து வரப்போகிறாங்க. ஸோ குட்டி விஜயவா குட்டி காயத்ரியா யாராக இருந்தாலுமே ஓகே எங்களுக்கு. ஸோ குழந்தை வந்தால் அழகாக வந்துட்டு எந்த பிரச்சனைலாம் வந்தால் சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பாப்பா வந்துட்டு இன்னும் 10 மாதம் ஆகுமோ, இந்த 10 மாசமும் 10 மாதம் இருக்கணும், 10 மாசம் கழித்தும் நல்லா பிறக்கணும்ட்டு வேண்டிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி நியூஸ் சொல்லியாச்சா? எல்லாரும் லட்டு பூந்தி ஜாங்கிரிலாம் வாங்கிட்டு எல்லாருக்குமே பார்சல் அனுப்பிச்சி விட்றேன். ஓகேவா? ஓகே, என்ன பேசுறதுன்னே தெரியல. சரி, ஓகே மக்களே, ரொம்ப வேர்க்குது, பதட்டம் பயம் சந்தோஷம் கலந்த ஒரு ஃபீல் வந்து இந்த ஃபீல் தான். ஸோ இதுமாதிரி வந்துட்டு ஃபேமிலிக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப முக்கியமானவங்களுக்கெல்லாம் சொல்லிடலாம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு என்ன அப்படின்றத அடுத்து அப்டேட் பண்ணுறோம். ஓகே, பாய் பாய். இதுமாதிரி இவ்வளோ கலாச்சாரம் கண்டிப்பாக திட்டுவீங்கல்ல? சரி. கண்கள்